வணக்கம். தமிழ்ல நாவல்னு சொல்றோமே, அந்த இலக்கிய வடிவம் எப்படி உருவாச்சு, எப்படியெல்லாம் வளர்ந்துச்சு, வாங்க அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்துக்குள்ள நாமளும் சேர்ந்து போலாம். முதல்ல இந்த கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு புதுவிதமான கதை சொல்ற முறை எப்படி ஒரு சமூகத்துல உருவாகுது? தமிழ் நாவலோட கதைக்கு ஒரு சூப்பரான ஆரம்பம் இருக்கு. முதல்ல நாவல்னா என்ன? அது சும்மா ஒரு கதை மட்டும் கிடையாது. இதுல சொல்ற மாதிரி அது நம்மளோட அனுபவங்களை, நம்ம வாழ்க்கையோட சிக்கல்களை அப்படியே காட்டுற ஒரு கண்ணாடி. ஆமா, நம்ம வாழ்க்கைய பத்தின ஒரு பெரிய உரைநடை ஓவியம்னு கூட சொல்லலாம். தமிழ் இலக்கியத்துல இந்த புது வடிவம் பல அட்டகாசமான முதன்மைகள் மூலியமா தான் உருவாச்சு. அதாவது ஒவ்வொன்றும் ஒரு ஃபர்ஸ்ட், ஒவ்வொரு அடியும் ஒரு புது உலகத்துக்கான கதவை திறந்துச்சு. இந்த டைம்லைனை பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்குள்ள தமிழ் இலக்கியத்துல ஒரு முழு புது உலகமே உருவாகியிருக்கு. 1879ல முதல் நாவல் வருது. அதுக்கப்புறம் சோஷியல், ஹிஸ்டாரிக்கல், டிடெக்டிவ்னு வரிசையா புதுசா வருது. இதை ஒரு பெரிய கிரியேட்டிவ் புரட்சின்னு சொன்னா கூட தப்பில்ல. சரி, இந்த மைல்கற்களுக்கு பின்னாடி இருந்தவங்க யாரு? தமிழ் நாவலுக்கு ஃபவுண்டேஷன் போட்ட அந்த சிற்பிகளை பத்தி இப்ப நாம பார்க்க போறோம். தமிழ் நாவலோட பயணத்தை நாம ஆரம்பிக்கணும்னா அது கண்டிப்பா இந்த ஒரு பேர்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இவர்தான் இந்த இலக்கிய வடிவத்துக்கு பிள்ளையார் சுழி போட்டவர். ஆமாங்க, மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதின பிரதாப முதலியார் சரித்திரம் தான் தமிழ் மொழியோட முதல் நாவல். யோசிச்சு பாருங்க, 1879ல அதுவரைக்கும் தமிழ் இலக்கியம் பார்க்காத ஒரு புது வடிவத்தை கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய வரலாற்று சாதனை. அடுத்ததா, கதைகளை வெறும் என்டர்டெயின்மெண்டா மட்டும் பார்க்காம நம்ம சமூகத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு பவர்ஃபுல் கருவியா பயன்படுத்தின ஒரு முன்னோடிய பத்தி பார்ப்போம். பி.ஆர். ராஜமையரோட கமலாம்பாள் சரித்திரம் முதல் சமூக நாவலா கொண்டாடப்படுது. அந்த காலத்துல சமூக சீர்திருத்த கருத்துக்கள்லாம் வேகமா பரவிட்டு இருந்த நேரம். அப்போ ஒரு நாவல் மூலமா குடும்பம், நம்ம டெய்லி லைஃப், சோஷியல் பிரச்சனைகள்னு எல்லாத்தையும் பேச முடியும்னு இந்த புத்தகம் நிரூபிச்சது. இப்போ தமிழ் வாசகர்களுக்கு ஒரு புதுவிதமான த்ரில்லையும் மர்மத்தையும் கொண்டு வந்த ஒரு எழுத்தாளரை பத்தி பார்க்கலாம். வடுவூர் துரைசாமி ஐயங்கார் எழுதின தானவன் தான் தமிழ் டிடெக்டிவ் நாவல். இது மூலமா மர்மம், சஸ்பென்ஸ்னு ஒரு புது ஜானரே தமிழ் இலக்கிய உலகத்துக்குள்ள வந்துச்சு. இந்த ஒவ்வொரு தொடக்கமும் தமிழ் நாவலுக்கு ஒரு புது வாசலை திறந்து விட்டுச்சுங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். இந்த ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன்ல இருந்து தமிழ் நாவல் உலகம் பயங்கரமா விரிவடைஞ்சிச்சு, பல கிளைகளா பிரிஞ்சது. இந்த ஒப்பீடு ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு பக்கம் கல்கி, சாண்டிலியன் மாதிரி ஆளுங்க நம்மள அப்படியே டைம் டிராவல் பண்ணி ராஜாக்கள் காலத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. இன்னொரு பக்கம் கி. ராஜநாராயண் மாதிரி எழுத்தாளர்கள் கரிசல் மண்ணோட வாசனையையும் அங்க வாழ்ற மக்களோட ஸ்பெஷலான வாழ்க்கையையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இந்த முன்னோடிகள் ஆரம்பிச்சு வச்ச இந்த தீப்பொறி ஒரு பெரிய இலக்கிய பாரம்பரியத்தையே உருவாக்கிடுச்சு. அதோட ஸ்கேல் எவ்வளோ பெருசுன்னு பார்க்கலாமா? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு பகுப்பாய்வுக்கு அடிப்படையா இருக்கிற சோர்ஸ்ல மட்டுமே 200க்கும் அதிகமான நாவலாசிரியர்கள் பேர் இருக்கு. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு இலக்கிய கடல். இந்த பெரிய மரபுல எண்ணற்ற ஜாம்பவான்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு, சமூகத்தோட அடித்தட்டு மக்களோட வலியையும் கோவத்தையும் அவங்க குரலையும் தான் எழுத்துல தைரியமா பதிவு செஞ்ச ஜெயகாந்தன். அப்புறம் சயின்ஸையும் டெக்னாலஜியையும் நாவல்களுக்குள்ள கொண்டு வந்து தமிழ் உரைநடைக்கே ஒரு புது வேகத்தை கொடுத்து இளைஞர்களை ரொம்பவே கவர்ந்த சுஜாதா. மிடில் கிளாஸ்ல இருக்கிற சாதாரண மனுஷங்களோட மனப்போராட்டங்களை ரொம்ப ரொம்ப நுணுக்கமா பதிவு செஞ்ச அசோகமித்ரன். இப்படி லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். இவங்க ஒவ்வொருத்தரும் தமிழ் நாவல் உலகத்துக்கு அவங்களோட தனித்துவமான பார்வையை கொடுத்திருக்காங்க. இந்த மேற்கோள் நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் சூப்பரா சுருக்கி சொல்லுது. அன்னைக்கு வேதநாயகம் பிள்ளை போட்ட அந்த ஒரு சின்ன விதை இன்னைக்கு ஒரு பெரிய காடா வளர்ந்து நிக்குது. இதுதான் தமிழ் நாவலோட பவர். சரி, நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். அந்த எழுத்தாளர்கள்லாம் அவங்க காலத்தோட உலகத்தை பிரதிபலிச்சாங்க. சரி, நம்ம காலத்தோட கதைகள் எது? நம்ம அனுபவங்களை, நம்ம சமூகத்தை வரையறுக்கிற கதைகள் எவை? நாம எதை படிக்கிறோம், எதை எழுதுறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.